ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பைரவி அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி பிரமோவை பார்க்கலாம். மகா வந்து வெளியே கெஸ்ட் ஹவுஸில் தங்கிக்கிறாங்க. அக்கா உனக்கு இந்த நிலைமையான்றாங்க. டி அவளை சும்மாவே விடக்கூடாதுடா, என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குன அவளை ஏதாச்சும் பண்ணியே ஆகணுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நம்மளை பண்ணிட்டாள்லன்னு சொல்லிட்டு நீ கவலையப்படாதக்கா, சிந்துவை சும்மாவே விடமாட்டோங்கான்றாங்க. நம்ம ரெண்டு பேரும் இப்படி வீட்டை விட்டு வெளியே வர மாதிரி பண்ணிட்டோம். அது காரணம், முக்கிய காரணமே அவன் புள்ள சிவா உண்டான்றாங்க. டே அந்த சிவாவை சும்மா விட மாட்டேன், அன்னபுரணியும் சும்மா விட மாட்டேன்றாங்க. சிவா என் வயிற்றுல பெத்ததுக்கு நான் என்ன இது பண்ணணும் தெரியலடான்றாங்க. பெத்தது மட்டும்தானே என் வயிற்றுல, ஆனால் சொல்ற பேச்சு எதுவும் கேட்க மாட்டேங்கிறான். எல்லாமே அவங்க பெரியம்மா சொல்றதை மட்டும்தான் கேட்டு நடந்துக்கிறான்றாங்க. ஆனா இது ஏதாச்சும் பண்ணி ஆகணும்டா, இப்படியே விட்டோம்னு வச்சுக்கோங்க, அப்புறம் அவங்க ஒட்டுமொத்தமா நம்ம பேச்சை கேட்காமலே போயிடுவான். நம்ம என்ன சொல்றோம்னு கூட காது கொடுத்து கேட்காம போயிடுவான். ஏதாச்சும் பண்ணணும்ன்றாங்க. என்னதாக்க பண்ணலான்னு இருக்க? இல்லடா இதெல்லாம் இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது, ஏதாச்சும் பண்ணிதான் ஆகணும்ன்றாங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் நம்ம எங்கேயாச்சும் போக வேண்டியதான் நடு தெருவுக்குன்றாங்க. இந்த வீடு நம்மளுக்கு கிடைக்காது, நம்ம பிளான் பண்ண மாதிரி சொத்து எதுவுமே நம்மளுக்கு கிடைக்காதுன்றாங்க. அதனால நம்ம எப்படியாச்சும் வந்து இந்த வீட்டோடைய சொத்து எல்லாமே நம்ம பேருக்கு வர மாதிரி பண்ணிடணுன்றாங்க. எப்படிக்கா, இப்ப நம்ம வெளியே இருக்கோம், உள்ள இருந்தாவாச்சும் நம்ம ஏதாச்சும் ட்ரை பண்ணலாம். வெளியே இருந்துட்டு நம்மளால என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறேன்? டே என்னென்ன பண்ண முடியாது, எல்லாமே பண்ண முடியும்ன்றாங்க. இனி என்னுடைய ஆட்டம் ஆரம்பம்டான்றாங்க. என்னெல்லாம் பண்ணியிருப்பாங்க அன்னபூரணி அந்த வீட்டுக்குள்ளார இருந்துட்டு. ஆனா இன்னைக்கு வைக்க போறேன் அவளுக்கு ஆப்புன்றாங்க. என்னவே வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டாலே, என்ன அசிங்கப்படுத்துற மாதிரி பண்ணிட்டால. இனி வேற ஒரு மகாவை அவ பார்க்க போறா. ஏன்டா மகா கிட்ட வச்சுக்கிட்டோன்னு சொல்லிட்டு அவ வருத்தப்பட போறா. அந்த மாதிரியான ஒரு விஷயத்த நம்ம செய்ய போறேன்றாங்க. அக்கா நம்ம போடுற பிளான் ஒர்க் அவுட் ஆகுமான்றாங்க. டே ஒர்க் அவுட் ஆகுமான்னு கேட்காத, எப்படி பண்ண போறோன்றது மட்டும் கேளு சரியான்றாங்க. கண்டிப்பா நம்ம போடுற பிளான் இது ஒர்க் அவுட் ஆகும், எதுக்குமே ஃபீல் பண்ணாதடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மகாவும் இசைக்கும் பெரிய பிளான் போட்டுட்டாங்க. அவங்க என்ன பிளான்ன்றத அடுத்து வரக்கூடிய பிரமோல வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.